வயசானவங்க உள்ள போய் உட்காருவாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த சேரு வீட்டில் வச்சுக்கலாம், அரேஞ்ச் வீட்டில் வச்சுக்க சொல்லுங்க. யூஆது சேர் எதுக்கு போடுறீங்க? திருப்பதியில் என்ன பண்ணுறாங்க, கம்பார்ட்மெண்ட் அனுப்புறான்ல, 32 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி உட்கார சொல்லுங்க. ஏஜென்ட் பேஷன் எப்படி உட்காருவாங்க? 2 hours தான் நிற்கிறாங்க. பாத்ரூம் பார்த்தாலும் எதுவும் பார்த்தால வேலை மணிக்கு எப்படி இருக்கும்? 4:30 மணிலேருந்து நிற்கிறோம். யூரின் வராதா? யூஎன்பிபி முதல்ல பாருங்க. 2 மணி நேரம் நிற்க வைக்கிறீங்க, சேர் காலியாக இருக்கு. உட்கார வைக்கிறதுக்கு கஷ்டம் உங்களுக்கு. ஏன் உட்கார வைக்க மேடம்? 2 மணி நேரம் நிற்கணுமா? 50 ரூபா தரிசனம் 2 மணி நேரம் நிற்கணுமா? இல்லை 500 ரூபா டிக்கெட் வாங்கி உள்ள விடுங்க. முன்ன அப்படி இருந்தது. நான் ஆட்சியை குறை சொல்ல, நல்லா கேளுங்க. ஆட்சியை குறை சொல்ல நிற்க கேட்டு கொடுங்க, பரவாயில்ல. என் பேர் அருள், கும்பிடிக்குடிங்க. எதுக்கு நிற்கிறீங்க 2 hours தான்? சேர் காலியாக இருக்குல்ல, சேரை காமிங்க. சேர் காலியாக இருக்குல்ல, அப்புறம் இது சேர் இது வீட்டில் இருக்கு. எவனுக்கு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்க. ஹெல்ப்லைன் எதுக்கு இருக்கு? 2 மணி நேரமாக ட்ரை பண்ணி ஹெல்ப்லைன் எடுக்கல. பைத்தியக்காரனா இப்போ இங்கே 50 ரூபா கொடுத்துட்டு ஏன் நான் 2 மணி நேரம் நிற்கணும்? இல்லை 500 ரூபா டிக்கெட் போடுறதுல விடுங்க உள்ள. பேட்டி கொடுத்தா தப்பு கிடையாது. என்ன சொன்னாங்க அரேஞ்ச் ஆஃபீஸர்? எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அப்புறம் இதுக்கு 50 ரூபா டிக்கெட்டு சட்டசபையில் என்ன சொன்னீங்க? ஃப்ரீன்னு சொன்னீங்கல்ல. நாங்கள் வந்தோன்னா ஆட்சி மாதத்தில் ஃப்ரீன்னு சொன்னீங்களே, எதுக்கு இப்போ 50 ரூபா டிக்கெட்டு? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.